வணக்கம், வாழ்வளமுடன். இன்றைக்கி இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கடலை சூப் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பூண்டு போட்டணும் ஃபஸ்ட்டு. இதை எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, நிமிஷம் போட்டு வதக்கணும் ஒரு 2 நிமிஷம். கடலை ராத்திரி ஊற வச்சேன், இப்போ காலையில் செய்ய போகிறேன். அந்த குக்கர் வச்சுட்டேன். ஒரு குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் தாளிக்கும் போது நெய்யில் தாளிச்சா நல்லாயிருக்கும் வாசனை சூப்பு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு இந்த கடலை போட்டணும். கடலை ராத்திரி ஊற வச்சு 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு அப்புறம் போடுறேன். கடலை போட்டுட்டு ஒரு வாழைக்காய் போடுறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சுட்டு கடலை போட்டு வாழைக்காய் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அதில் மஞ்சள் பொடி போடணும், உப்பு போடணும். அது சேர்த்து தேவையான நல்ல உப்பு. இல்லை 1/2 கிலோ தனியாக 50 மிளகு போட்டு வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தனியா பொடி, இது வெறும் தனியாக தான், மிளகுலாம் இல்லை, மிளகா போடல. 1/2 கிலோ மிளகா, 50 கிராம் தனியா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தனியாத்தூள், இது சூப்புக்கு தனியாத்தூள் தான் போடணும். இது ஒரு 2 ஸ்பூன் தனியா போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இது மிக்சியில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் அரைச்சது இதில் ஊற்றிடலாம். கடலை தாளிச்சோம்ல அதில் ஊற்றிடலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு வேண்ட அளவு தண்ணி ஊற்றிடணும். உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும்.
இதில் எல்லாம் போட்டாச்சு. இந்த குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுக்கணும். மூணு விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் அடுப்பு. ஒரு அடுப்பு இட்லி வந்துட்டு இருக்கு. வெந்த உடனே எடுத்து தட்டில் வச்சு காமிக்கிறேன். கடலை சூப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.